என்னம்மா சொல்ற? விரதம் இருக்கணும், பரிகாரம் பண்ணணும்னு சொன்னதுக்கு கௌதம் சரின்னு ஒத்துக்கிட்டானா? ஆமாப்பா. கௌதம்க்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்காதே சிந்து. அவன் எப்படி இந்த விரதத்துக்கு ஒத்துக்கிட்டான்? அவன் எங்க ஒத்துக்கிட்டான்? என்னால முடியாதுன்னு பேக் வாங்கிட்டான். அப்புறம் பூர்ணிதான் என்ன கிணற ஆசை காமிச்சு சமாதானம் பண்ணி, என் தம்பி நீங்க சொல்ற மாதிரியே எந்த பரிகாரமா இருந்தாலும் 7 மலை 7 கடல் தாண்டி போக சொன்னாலும் செஞ்சு முடிச்சிட்டு வருவான்னு சம்மதிக்க வச்சுட்டா. அதானே பார்த்தேன். பூர்ணி போட்ட பிளானு புஷ்பானம் ஆயிடுச்சுன்னா கௌதமே பூர்ணியோட கைய கால உடைச்சிருவான்னு சொல்லு. கன்ஃபார்மா நடக்கும் செவந்தி. அத வேடிக்கை பாக்குற கடமை மட்டும்தான் நம்மளுது. ஏமா, செவ்வந்தியை பழி வாங்கணுங்கிறதுக்காக பூர்ணி, ரேவதி, கௌதம் எல்லாரும் எந்த பரிகாரத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்கல்ல? ஆமாப்பா. அதனாலதான் நான் எந்த கண்டிஷன் போட்டாலும் எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு பூர்ணி ஓகே சொல்லிடுறா. அதனாலதான் 48 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட கூடாது, 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சு சாமிக்கு பூஜை பண்ணணும்னு சும்மா அள்ளி விட்டேன். அக்காவும் தம்பியும் சரி சரி நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அது இருக்கட்டும், விரதமெல்லாம் ஓகே. பரிகாரத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. என்ன பிளான் வச்சிருக்க? இன்னும் அத முடிவு பண்ணல செவந்தி. ஆனா அவன் என்ன பாடுபடுத்திருக்கான். அப்படி அவனை படுத்தி எடுக்கிற மாதிரி பரிகாரம் பண்ண சொல்லணும்.